ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தங்களின் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரை தவிக்க விட்டுவிட்டு கள்ளக்காதலுக்காக ஓட்டம் பிடித்த ஜோடி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையை சேர்ந்த இருவரும் ஊரை விட்டு ஓட முடிவெடுத்து ஒரு வாரம் காரில் சுற்றி வரவே ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ள துணிந்து விஷத்தை அருந்தி காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்த நிலையில் உயிரிழந்தனர். கள்ளக்காதல் மோகத்தில் பெற்ற குழந்தைகளை அம்போ என விட்டுவிட்டு ஓடிப்போன ஜோடி விஷமருந்தி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியில் உறைய வைக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் காலை 9 மணி அளவில் காவலர்கள் தங்களது வேலையை பரபரப்பாக பார்த்து கொண்டிருந்த போது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என அலறல் குரல் வந்தது. அவர்கள் சத்தத்தை கேட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தபோது இளைஞரும் பெண்ணும் விஷமருந்தி வந்து காப்பாற்ற கூறி கதறினர். இதனைத் தொடர்ந்து நுழைவாயிலில் கிடந்த இருவரையும் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த சில நிமிடங்களிலேயே அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் யார், இருவருக்கும் என்ன உறவு என்பதை குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் இருவரும் நெல்லையைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. அந்த நபர் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த தங்கவேல் சாமி என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்த பார்வதி என்பதும் தெரிய வந்தது. லாரி மற்றும் ஆட்டோ ஓட்டுநரான அந்த நபருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் பார்வதிக்கும் வேறு ஒருவருடன் திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் உள்ளன. ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியதை அடுத்து இந்த விவகாரம் அவரவர் வீட்டிற்கு தெரிய வந்து பிரச்சனை வெடித்துள்ளது. இதனால் இருவரின் குடும்பத்திலும் ஏகப்பட்ட சண்டைகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக தங்கவேல் சாமி தனது குடும்பத்தினருடன் பாளையங்கோட்டைக்கு குடிபெயர்ந்தார். இருப்பினும் இருவரும் கள்ள உறவை துண்டிக்காமல் தொடர்ந்து பேசி வந்த நிலையில் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே இருவர் குடும்பத்தினரின் கண்டிப்பு இறுகவே வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்தனர். கள்ளக்காதலனின் ஆலோசனையின்படி பார்வதி தனது 2 ஆண் பிள்ளைகளையும் பள்ளியில் விட்டுவிட்டு ஆட்டோவில் பாளையங்கோட்டைக்கு சென்றார். அங்கிருந்து இருவரும் குடும்பத்தினரை உதறி தள்ளிவிட்டு ஊரை விட்டு செல்ல முடிவெடுத்து காரில் புறப்பட்டனர். ஒரு வார காலத்திற்கு காரில் ஊரை சுற்றி வந்த இருவரும் திரும்பி வர குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தி வந்தனர். குழந்தைகளை காரணம் காட்டியும் கள்ளக்காதல் ஜோடியை வரவழைக்க முயன்றும் முடியவில்லை. இருவரும் ஒன்று சேரவே முடியாது என எண்ணிய அந்த கள்ளக்காதல் ஜோடி பூச்சி மருந்து அருந்தியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து இருவரும் தங்களை காப்பாற்ற கோரி குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்திற்குள் தஞ்சம் புகுந்த நிலையிலும் சில நிமிடங்களிலேயே அவர்களின் உயிர் பறிபோனது. பொதுவெளியில் சொல்ல முடியாத உறவுக்காக அழகான குடும்பத்தினரை உதறி தள்ளிவிட்டு சென்றவர்களால் ஒன்றும் அறியாத பிஞ்சுகளின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி உள்ளது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.